வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே பெயின் தாங்க. ரொம்ப கஷ்டங்க. எப்போ பார்த்தாலும் நான் ஏமாந்து போயிட்டே இருக்கேன், என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் எனக்கு எடுத்த எல்லா காரியத்துலேயும் ஃபெயிலியர் தாங்க. ஆனால் இப்படி சொல்கிறவங்க மத்தியில் ரிசல்ட் 2 விதமாக இருக்கும். ஒரு சைடு உடஞ்சி போயிடுவாங்க, இன்னொரு சைடு பயங்கர டேஞ்சராக ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஏன்? பிகாஸ் பெயின் சிலரை அழிக்காது, அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்கள பயங்கர பவர்ஃபுல்லாக மாற்றும். நம்ம லைஃப்பில் பெயின் அவாய்ட் பண்ணவே முடியாது, ஆனால் பெயினை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பெயின் எப்படி மனிதனை மாற்றுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப உண்மையாக சில பேரை நம்புவீங்க, ஆனால் சில பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரையும் நம்ப மாட்டீங்க, கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரையும் நம்ப மாட்டீங்க, ஸ்மார்ட்டாக மாறுவீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த ஏமாந்து போன அந்த பெயின் உங்களுக்கு டீச் பண்ணும். இதுதான் பவுண்ட்ரி, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீச் பண்ணுது. நீங்கள் அதுலேருந்து கற்றுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க, ஒரு பிஸ்னஸை லாஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகுறீங்க. அன்னைக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஆனால் நெக்ஸ்ட் டைமு ரொம்ப சீரியஸாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து உங்களுக்கு? நீங்கள் ஆகிற ஃபெயிலியர் உங்கள் ஈகோவை ஹர்ட் பண்ணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவீங்க? ட்ரெயின் ஆவீங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கர ட்ரெயினப் ஆவீங்க. காசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும், மணியோட வேல்யூ தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க? காசு கையில் இருக்கிறப்போ அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதை ரொம்ப சேமித்து வைப்பாங்க, அத்தியாவசியத்துக்கு மட்டும் அதை செலவு பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது உங்களுக்கு? அந்த காசு இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால தான் அதோட வலி தெரியுது, அந்த மணியோட வேல்யூ தெரியுது இல்லையா? அதை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டீங்க. அப்போது இந்த பெயின் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? யாராவது உங்களை இக்னோர் பண்ணுறாங்க, லவ்வில் ரிஜெக்ட் ஆகுறீங்க, ரெஸ்பெக்ட் கிடைக்கல, அப்போது பிரேக் ஆகுறாங்க. சில பேர் என்ன ஆகுறாங்க? இம்ப்ரூவ் ஆகுறாங்க. அந்த ரிஜெக்ஷன்லேருந்து அவங்க லைஃப்பையே ரீடைரக்ட் பண்ணி டெவலப் ஆகுறாங்க. சரி, அப்போ தனியாக இருக்கிறாங்க சில பேர். அப்போ தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தனியாக பேசி கற்றுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன குவாலிட்டி டெவலப் ஆகும்? அவங்க யாரும் இல்லாமையே ஒரு கம்பெனியை ரன் பண்ண கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்களோட ஹெல்ப்பு குறையும். அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாமையே அவங்களால தனியாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு வரும். அப்போ இதில் இருக்கிற ஆழமான உண்மை என்னது? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பீங்க, மற்றவங்கள சார்ந்து இருப்பீங்க. பட் எப்போ நீங்கள் ரொம்ப பெயின் உங்களுக்கு வருதோ அப்போ யாருமே இல்லாமல் தனியாக ஜெபிப்பீங்க. ஸோ அதுதான் இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் உங்களோட ரியல் ஃப்ரெண்டு, யார் ஃபேக்கு, யார் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, யார் உங்கள் கூட ஸ்டாண்ட் பண்ணாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த பெயின் ஓப்பன் யுவர் ஐஸ். உங்களுக்கு புரியுதா? அதே போல் ஒரு ஹாட் டைமில் ஈஸி லைஃப்பில் கேரக்டர் தெரியாது, ஆனால் ப்ரெஷர் டைமில் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கான்னு. எப்போ தெரியும்? ப்ரெஷர் டைமில் தான். நீங்கள் லைஃப் ஜாலியாக போகிறப்ப நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஹாட் டைமில் தான் உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. வாழ்க்கையில் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் பீப்புள் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்கக்கிட்ட காசு பணம் இருந்திருக்காது, புவர்ட்டியில் இருந்திருப்பாங்க, கிரிட்டிசிசம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, லாஸ் பண்ணியிருப்பாங்க, தனிமையில் இருந்திருப்பாங்க. அந்த பெயின் தான் அவங்களுக்கான அந்த ரியல் லைஃப்பில் வின் பண்ணுறதுக்கான ஃபியூயலை கொடுத்தது. சரிங்களா?
அந்த பெயின் மட்டுமே ஒரு ஆளுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு தேவையானது கிடையாது. சில பேர் அதில் ஃபெயிலியர் ஆவாங்க. சில பேர் அதில் பெட்டராக வருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பெயினை வந்து நீங்கள் கோவமாகவும் மாற்றலாம், அதை க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் க்ரோத்தை சூஸ் பண்ணணும் அதில். இன்றைக்கி இப்போ நீங்கள் அழுறீங்கல்ல ஒரு பெயினுக்காக, அந்த பெயின் உங்களை நாளைக்கு ஒரு பெரிய பவர் ஸ்டோரியாக மாற்றலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பெயின் இருக்கோ அதுதான் உங்கள் நாளைக்கு நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கான எரிபொருளாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெயின் வந்தது பேட் லக்குன்னு நினைக்காதீங்க. சில நேரம் அது பயங்கர உங்களுக்கு ஹிடன் ட்ரைனிங்காக கூட இருக்கலாம். அதை மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு சாஃப்டான லைஃப் வந்து உங்களை கண்டிப்பாக வீக்காக தான் மாற்றும். பட் ரொம்ப ஹார்டான பாத்தில் இப்போ இன்றைக்கி போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களை நாளைக்கு ஒரு பெரிய லெஜெண்டாக மாற்றும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.